ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4 டிசம்பர் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த டேட்ட நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் அத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 1 வீக் டைம் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்பவுமே நல்ல செய்தின்னு சொல்லலாம். ஏற்கனவே நல்லபடியா ஃபார்ம் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபார்ம்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்க பேர் மிஸ்மேட்ச் ஆகுது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இந்த 1 வீக் எக்ஸ்டென்ஷன் ஒரு சூப்பரான அப்டேட்ன்னு சொல்லலாம். இந்த அப்டேட் இன்னைக்கு தான் குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 30/11/2025 இன்னைக்கு டேட்ல தான் இந்த பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கறத நம்ம பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, என்யூமரேஷன் பீரியட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 4 டிசம்பர்னு இருந்தது. அது இப்போ 11 டிசம்பர் வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்துட்டாங்க. அது இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ். நம்ம போய் ஓட்டு போடுறோம் இல்லைங்களா? அதுதான் போலிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்குண்டான ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ற டேட் 11th டிசம்பர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்டேஷன் ஆஃப் கண்ட்ரோல் டேபிள் அண்ட் பிரிப்பரேஷன் ஆஃப் டிராஃப்ட் ரோல். அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் பிரிப்பேர் பண்ற டேட் பார்த்தீங்கன்னா 12 டிசம்பர்லேருந்து 15 டிசம்பருக்குள்ள நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பப்ளிகேஷன் ஆஃப் டிராஃப்ட் ரோல் அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா 16 டிசம்பர் 2025ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த டிராஃப்ட் ரோல்ல உங்க நேம் எல்லாம் வந்திருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிராஃப்ட் ரோல் லிஸ்ட்ல நம்ம நேம் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாங்கிறது தனியாக வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுச்சுன்னா அதை செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியட் ஃபார் ஃபைலிங் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ். உங்க நேம்ல ஏதாச்சும் மிஸ்மேட்ச் இருக்குது, ஸ்பெல்லிங் மாறி இருக்குது, அட்ரஸ் ஏதாவது மாறி இருக்கு, அப்டேட் பண்ணணும், உங்களுக்கு ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. 16 டிசம்பர் 2025லேருந்து 15 ஜனவரி 2026 வரைக்கும் இது நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கிளைம்ஸ் இருக்குது, ஏதாச்சும் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, வேற ஏதாச்சும் நீங்க தெரிவிக்கணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பீரியடுக்குள்ள நீங்க அது பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஷ்யூஸ் ஹியரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் டிசிஷன் ஆன் என்யூமரேஷன் ஃபார்ம்ஸ் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் டு பி டன் கான்கரண்ட்லி பை இஆர்ஓஸ். அதாவது இந்த என்யூமரேஷன் ஃபார்ம் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, எஸ்ஐஆர் ஃபார்ம். இதுல ஏதாச்சும் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதை எதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த வேலை எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா 16 டிசம்பர் 2025லேருந்து 7 பிப்ரவரி 2026 வரைக்கும் இந்த அப்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செக்கிங் ஆஃப் ஹெல்த் பேராமீட்டர்ஸ் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ் அண்ட் obtaining கமிஷன்ஸ் பெர்மிஷன் ஃபார் ஃபைனல் பப்ளிகேஷன். அதாவது ஃபைனல் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்குண்டான செக்கிங் நடக்கிறது பார்த்தீங்கன்னா 10 பிப்ரவரி 2026க்குள்ள நடக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும். பப்ளிஷ் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா 14 பிப்ரவரி 2026. இந்த அன்னைக்கு தான் நம்மளோட ஃபைனல் எலக்டோரல் லிஸ்ட் நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகும். அந்த லிஸ்ட்ல உங்க நேம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டா வந்திருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் டிராஃப்ட் லிஸ்ட்ல நம்ம நேம் வந்திருக்குதா, அது எப்படி செக் பண்ணலாம்? ஃபைனல் லிஸ்ட்ல நம்ம நேம் வந்திருக்குதா எப்படி செக் பண்ணலாம்? உங்க பிஎல்ஓ கிட்ட ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்படி கேட்கலாம்? அப்புறம் ஓட்டர் ஐடி சம்பந்தமா எல்லா வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன், மேல ஐகார்ட்ஸ்லயும் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். இல்ல நீங்க டைரக்டா ECI கஸ்டமர் கேர்லயே பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பரான 1950 1950 இந்த நம்பருக்கு நீங்க டைரக்டா கூப்பிட்டு உங்க டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்க முடியும். ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் அப்டேட். மறுபடியும் அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க ஃப்ரெண்ட் கார்த்திக்.